பவுலில் மாற்றிக்கிறேன். தேங்காய் பால் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 50 கிராம் சவ்வரிசி, 100 கிராம் சேமியா, 200 கிராம் ஜீனி, அரை மூடி தேங்காயில் திக்காக எடுத்த தேங்காய் பால், அப்புறம் இந்த சேமியா வேக வைக்கிறதுக்காக 200 ml பால், அப்புறம் முந்திரி, திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய்த்தூள். ஃபஸ்ட்டு பாயாசம் பண்ணுறதுக்கு சவ்வரிசியை கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சவ்வரிசியை வேக வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். இது வேகட்டும். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜவ்வரிசி நல்லா வேக வச்சிட்டோம். அதில் வந்து இந்த 200 ml பால் சேர்த்துக்கிறேன். திக்காக காய வச்ச பால். பால்லையே சேமியாவை வேக விட்டுட்டு ஃபைனலாக திக்காக தேங்காய் பால் ஊற்றுவோம். அதை அந்த பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குறது. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பால் கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து அதில் சேமியாவை சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே இது வறுத்த சேமியா தான். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும் சேமியா. சேமியா சவ்வரிசி இந்த பால்லையே வெந்துருச்சு. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவுக்கு. ஃபஸ்ட்டு 200 சுகர் போடுறேன். இப்போ சுகர் நல்லா கறந்துருச்சு. இதில் வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் 1/2 ஸ்பூனு. நெய்யில் வறுத்த முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு. ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சேமியா சவ்வரிசி போட்டு தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கிறோம். இப்போ பவுலில் மாற்றிக்கிறேன்.